அஜித் சார் வந்து அடுத்து யார் கூட படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ மிஸ்கின் சினிமா விட்டு போயிட்டாருன்னா அந்த தமிழ் சினிமா என்ன கேரக்டர் பேரை வந்து டைட்டிலாக வைக்கிறதெல்லாம் புதுசு கிடையாது. ஒரு வார்த்தையில் ஒரு தலைப்பு பிடிக்க முடியாத ஒரு கலைக்காரன் ஃபெயிலியர் படம் தானே. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ குட் பேட் அக்லி அந்த படத்தில் வந்துட்டு அஜித் சாரோடைய பேர் வந்து ரங்கனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ரன் இதில் வந்துட்டு ஒரு கேமியோ கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? எனக்கு தெரியலங்க. அது கேரக்டர் பேரெல்லாம் ரங்கன்னு வச்சுருக்காங்களான்லாம் எனக்கு தெரியல. பட் நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது. நம்ம அது பற்றி விசாரணைக்கே நம்ம போகலை. பட் கமர்ஷியலாக அந்த படம் இருக்குங்கிறது மட்டும். அதே மாதிரி வந்துட்டு அவரோட கேரக்டரும் வந்துட்டு ஃபகத் ஃபாசில் இந்த ஆவேசம் படம் வந்துச்சு இல்லையா, அது மாதிரி இருக்கும், ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நமக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை. அந்த படம் கமர்ஷியலாக வந்திருக்கு, அவ்வளோதான். ஏன்னா இங்கே இருக்கிற பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் படு கமர்ஷியலான படமாக அது இருக்க போகுது. இப்போ விடாமுயற்சி எப்படி வந்து ஒரு குரூப்புக்கு பிடிச்சி இன்னொரு குரூப்புக்கு பிடிக்காமல் போச்சோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து நம்ம விரும்புகிற அஜித் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார், இதை தொடர்ந்து அஜித் சார் வந்து அடுத்து யார் கூட படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அஜித்துக்கு நிறைய பேர் லைனப்பில் இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு லைனப் யாருன்னா, மகாராஜா படம் பண்ண நித்திலன் சுவாமிநாதன். அவர் வந்து ஏதோ ஒரு லைன் ஒன்று சொன்னதாகவும், அஜித் நல்லா இருக்குது நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஒருவேளை மகாராஜா டைரக்டரோட இப்போ நித்திலன் சுவாமிநாதனோட அஜித் சேர்ந்தாருன்னா அவர் லைஃப் டைமில் அது ஒரு புது படமாக இருக்குங்கிறது நம்முடைய நம்பிக்கையாக இருக்குது. பட் அவருக்கு படம் பண்ணணும். ஏன்னா இப்போ அடுத்த படம் வந்து விஷ்ணுவர்த்தனோட தான் சேர்ந்து பண்ணுறாரு. அந்த படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் தயாரிக்குது. ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். நித்திலன் சுவாமிநாதன் படத்தை வந்து விஷ்ணுவர்த்தன் படத்துக்கு அப்புறம் தான் அவர் பண்ணுவார். இன்னொன்று வந்து ஏற்கனவே அஜித் ஒரு படம் ஒருத்தரோட சேர்ந்து நடித்தாருன்னா அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து 3 படம் உங்களுக்கு இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. சிறுத்தை சிவாவுக்கெல்லாம் அப்படி தான் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ சிறுத்தை சிவாவே கங்குவாவுக்கு பிறகு ஒரு பெரிய செட்பேக்கில் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு பக்கம் தொடர்ந்து அஜித்திட்ட பேசிகிட்டு இருக்கிறதாகவும், அஜித் நம்பிக்கையோடு இருங்க நான் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னதாகவும்னா தகவல் இருக்குது. பட் யாரோட ட்ராவல் பண்ண போகிறாரு அடுத்துன்னா விஷ்ணுவர்த்தனோட தான். அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள். கார்த்திக் சுப்ராஜ் கூட பண்ண போறாரு இருக்கலாம், தெரியாது சொல்றாங்க. ஓகே சார், நீங்க கங்குவான்னு எடுத்ததுனால நான் வந்து இதை கேட்குறேன். நான் பர்சனலாலாம் கேட்குறேன். சூர்யா சார் வந்து அடுத்து யார் கூட படம் பண்ண போறாரு? சூர்யாவுக்கும் அதே மாதிரி நிறைய லைனப்புகள் இருக்குது. முக்கியமாக அவர் மலையாள இயக்குனர்கள் ஒரு 2-3 பேர்கிட்ட கதை கேட்டிருக்காரு. அங்கே மலையாளத்தில் ரொம்ப முக்கியமான இயக்குனர்கள் அவங்க. ஸோ அவங்களோட தான் அவர் அடுத்தடுத்து 2 படங்கள் ட்ராவல் பண்ணுறாரு. ஓகே சார், இப்போ வந்துட்டு பல பேர் வந்துட்டு ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சூர்யா சார் ஒரு காம்போவில் வந்து இரும்பு கை மாயாவி வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆனால் வந்துட்டு ரோலெக்ஸ்னே வந்துட்டு தனியாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலாக வந்து ரோலெக்ஸ் கேரக்டர் இப்போ இந்த படத்தில் ஒரு விக்ரமில் ஒரு 10 நிமிஷம் வருவாரா, அந்த கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. ஆஹா, சூர்யா வந்து சூப்பராக பண்ணுறாரு அப்படி இப்படின்னு. இப்போ இந்த சூழலில் தான் லோகேஷ் கனகராஜ் வந்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது சூர்யாவை பார்க்கும் பொழுது, சார் உங்களுக்காக நான் 2 கதை வச்சுருக்கேன். ஒன்று வந்து இரும்பு கை மாயாவி, இன்னொன்று ரோலக்ஸ். நீங்கள் எது விரும்புகிறீங்களோ நாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் தான் வந்து ரோலக்ஸை இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணது. ஒருவேளை எதிர்காலத்தில் எப்பயாவது இரும்பு கை மாயாவி பண்ணாலும் பண்ணக்கூடும். ஓகே சார், எப்படியோ வந்துட்டு அவங்க 2 பேரோட காம்போவில் ஒரு படம் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு மிஷ்கின் அவர்கள் வந்து நான் சினிமா விட்டே விலக போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களோட கருத்து? அது என்னைக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அரசு விடுமுறையாக வேண்டாம் இன்றைக்கி விட சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டாப்பில் இருக்கிற இயக்குனர்கள் யாராவது சொன்னால் நமக்கு ஒரு பதட்டம் வரும். ஐயோ இவர் சினிமா விட்டு போகிறாரு அப்படின்னு. இவர் போகிறதுனால என்ன பதட்டம் இந்த நாட்டில் நடந்துரும்னு நமக்கு தெரியல. அப்படி ஒன்றும் பெரிய புரட்டி போடுற படங்கள்லாம் அவர் இது வரைக்கும் பண்ணலை. அவருடைய படங்கள் நல்லாயிருக்கும். ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு படம் பண்ணுவார், அது வேறு. ஆனால் இப்போ பல இயக்குனர்கள் இங்கே காலகாலமாக பேசக்கூடிய படங்கள்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. பாலச்சந்தரோ, பாரதி ராஜாவோ, இன்னும் பல உதிரிப்பூக்கள் மகேந்திரன், இன்னும் பல பேர் இங்கே பாலு மகேந்திராலாம் நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வரிசையில் இவர் இருந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா
நமக்கு வந்து ஒரு பெரிய கவலை வரும். ஐயோ மிஸ்கின் சினிமா விட்டு போயிட்டாருன்னா அந்த தமிழ் சினிமா என்ன ஆகும்னு. அவர் போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்ததான் என்னன்னா, லாஸ்ட் இன்டர்வியூவில் நம்ம பேசியிருந்தோம், சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தொடர்ந்து பழைய படங்களோட டைட்டிலாக வந்து வைக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் பர்த்டே வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்திருக்க டைட்டிலும் மதராசி ஆல்ரெடி இருந்த படத்தோடயே வந்துட்டு வச்சுருக்காங்க. இது கோஇன்சிடென்ஸாக நடக்குதா இல்லை வந்துட்டு வேணும்னே பண்ணுறாங்களா அப்படின்றது வந்துட்டு நம்ம பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒருவேளை இருக்குமோ அப்படி, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மதராசின்னு டைட்டில் வச்சுருக்காங்க, அந்த படம் எப்படி இருக்கும் சார்? இல்லை, அப்போ ஏதோ ஒரு கருத்தை வந்து அந்த படம் டைட்டிலோடு கனெக்ட் பண்ணி வருது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு படத்தில் வர்ற ஒரு கேரக்டர் பேரை நீங்கள் வைக்கிறதுங்கிறது வேறு. இப்போ அமரன்னு வச்சாங்க, அது படத்தில் வந்து அவருடைய பேர். ஸோ அதனால் அமரன்னு வச்சாங்க. அந்த மாதிரி பேர் கேரக்டர் பேரை வந்து டைட்டிலாக வைக்கிறதெல்லாம் புதுசு கிடையாது. ஆனால் மதராசின்னு சொல்லும் பொழுது அப்போ அது வடக்கனோட சேர்ந்த ஒரு நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஒன்று இவர் அங்கே போகணும், அல்லது அங்கிருந்து இங்கே வந்தவர்களோட ஒரு போராடணும், ஏதோ ஒன்று. அப்போ மதராசிடா இவன்கிட்ட வச்சுக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று படத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் பழைய தலைப்பை மீண்டும் வைப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து அந்த போக்கே இவங்க மாற்றணும். தமிழ் சினிமாவில் வந்து உடனடியாக இயக்குநர்கள்லாம் சேர்ந்து அந்த முடிவுக்கு வரணும். ஏன்னா இவங்க திறமை மீதே நமக்கு ஒரு டவுட் வருது. நீங்கள் இவ்வளோ பெரிய கதையை நீங்கள் எழுதுறீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு கதையை எழுத முடியுது, ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்க முடியுது. உங்களால் ஒரு வார்த்தையில் ஒரு தலைப்பு பிடிக்க முடியாதா? ஒரு புது வார்த்தையை உங்களால் பிடிக்க முடியாதா என்ன? ஸோ இந்த கேள்விக்கு முதல்ல அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு விடையை தேடணும். இப்போ இன்றைக்கி இவ்வளோ பேர் உட்காந்து அதை வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ஏன் நம்ம விமர்சனத்துக்கு ஆளாகணும்னு முதல்ல சம்மந்தப்பட்ட இயக்குநர்கள் நினைக்கணும். இப்போ இதில் முழுக்க சிவகார்த்திகேயனுடைய பங்கு இருக்குமான்னா இருக்காது. ஒரு டைரக்டர் நினச்சிருப்பார், சிவகார்த்திகேயன் கன்வே தான் பண்ணுவாங்க அவங்க. சார் இதை வச்சுக்கலாமான்னு கேட்க முடியாது. இப்போ ஒருவேளை சிவகார்த்திகேயனை நம்பி ஆகா நமக்கு டேட்டு கொடுத்துட்டாரு, இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிற டைரக்டர்கள் வேணால் சிவகார்த்திகேயன்ட்ட சஜஷனாக கேட்கலாம். பட் முருகதாசெல்லாம் அந்த இடத்துல இல்லை. அவர் வந்து சிவகார்த்திகேயன் என்ட்ரி ஆகும்போது அவர் டாப்பில் இருந்தவர், இன்றைக்கும் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குநர்களில் அவரும் ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த டைட்டில் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கிங்க சார்னு தான் சொல்ல முடியும். இதை வையுங்க வைக்காதீன்னு சொல்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் இன்னும் அந்த இடத்துக்கு வரலன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் வந்து முழுக்க இந்த பழியை தூக்கி நம்ம சிவகார்த்திகேயன் மேலே போட முடியாது. ஓகே சார், இப்போ வந்துட்டு இந்த பராசக்தி படம் பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இந்த ஹிந்தி திணிப்பு பற்றி தான் வரப்போகுது. இப்போ இந்த மதராசின்னு சொன்னோன்னே நீங்கள் சொன்னீங்க வடக்கன் மதராசி அப்படின்னு ஏதோ கனெக்ட் ஆகுதுன்ட்டு, இந்த படமும் அப்படி இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரி லைன் மாதிரி இருக்குமா? எது மதராசி? மதராசியா? அதை தான் சொல்கிறேன்னா, மதராசின்னு அவரை குறிப்பிடும்படியாக ஒரு சூழ்நிலை ஒரு சம்பவம் நடக்குதுன்னா மதராசின்னு யார் சொல்ல முடியும்? மதராசி அல்லாத யாரோ ஒருத்தர் சொல்லணும். அப்போ வடக்கிலிருந்து யாரோ ஒரு வில்லன் இங்கே வரணும், அல்லது இவர் அங்கே போய் ஏதாவது ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு வரணும். இது 2 தான் அதில் நடக்கணும். அதனால தான் இந்த வார்த்தை வருதுன்னு நான் நினைக்கிறேன். வேலைக்காரன் படத்தில் கூட வந்துட்டு இதை பற்றி தான் வந்து பேசியிருப்பாங்க. சென்னை ஸ்லாங்கு, இந்த கருத்தவல்லா கலீஜா பாட்டெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அது ரிலேட்டடாக ஏதாவது இருக்குமா? அது மாதிரி ஏதாவது? இல்லை, அதை காப்பி அடித்து படம் பண்ணுற அவசியம் முருகதாஸ்க்கு இல்லை. இன்னொன்று அது ஒரு வெற்றி படமும் கிடையாது. இப்போ ஏற்கனவே ஒரு பெரிய ஹிட்டான படத்துலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலான்னா கூட அந்தளவுக்கு அது ஹிட்டானா கிடையாது. வேலைக்காரன் ஃபெயிலியர் படம் தானே. ஓகே சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.